சென்னை சேப்பாக்கத்தில் அரசு அலுவலகங்கள் செயல்படும் எழிலக கட்டிடத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் சிதிலமடைந்த கட்டிடத்தை அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். இந்த கட்டிடம் பல ஆண்டுகள் தமிழக அரசின் சமூக நலத்துறை இயக்குனர் அலுவலகமாகவும் தொழில் வணிகத்துறை இயக்குனர் அலுவலகமாகவும் இயங்கி வந்த கலசமஹால் கட்டிடம் 200 ஆண்டுகளுக்கு முன்பு 1801ஆம் ஆண்டு ஆங்கில பொறியாளர் பால் பென்ஃபீல்ட் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த கட்டிடம் கடந்த 2012ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி நள்ளிரவில் தீ விபத்திற்குள்ளானது. தீயை அணைக்கச் சென்ற தீயணைப்பு வீரர் ஒருவர் இதில் உயிரிழந்தார். பிரியா ரவிச்சந்திரன் என்ற பெண் அதிகாரியும் படுகாயமடைந்து பின்னர் அவர் மீண்டு வந்தார். தீ விபத்தில் இந்த கட்டிடம் முழுவதுமாக சேதமடைந்தது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் இந்தோ சார்சானிக் கட்டிடக்கலையை சார்ந்தது. பழம்பெரும் கட்டிடம் தீயில் நாசமானதால் இந்த கட்டிடத்தின் தன்மை மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தர குழு அமைத்து அரசு உத்தரவிட்டது. இந்த கட்டிடத்தை முழுவதுமாக வீடியோ எடுத்து சான்றாக்கியதுடன் இந்த கட்டிடம் புதுப்பிக்கும் பணியின் போது எந்த மூலப்பொருட்களால் கட்டப்பட்டதோ அதே பொருட்களை கொண்டும் எந்த தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டதோ அதே தொழில்நுட்பத்திலும் பழமையும் பாரம்பரியமும் பாதுகாப்பு நெறிமுறைகளும் பின்பற்றப்பட வேண்டும் என்று இந்த குழு அறிக்கை சமர்ப்பித்தது. அதன் அடிப்படையில் தமிழக அரசு சுமார் 15 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கி கடந்த 1 மாத காலமாக கட்டிடத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 46,500 சதுர அடி பரப்பளவில் பரந்து விரிந்த இந்த கட்டிடத்தை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் முழுவதுமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நள்ளிரவில் தீநாக்குகளுக்கு இரையாகி சிதலமடைந்து போன இந்த சார்சானிக் வடிவ கட்டிடத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியில் தமிழக அரசு இறங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. பல தலைமுறைகளாக கம்பீரத்துடன் காட்சியளித்த இந்த கட்டிடம் மீண்டும் அதே கம்பீரத்துடன் புது பொலிவு பெறப்போகின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் பா எழிலரசன்.